அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வினோதமான கேஸ் ஒன்று இன்னைக்கு அலாப் டைம்ஸில் வெளியாகி இருக்குது. அதாவது 12 போத்தல் மதுபானம் வைத்திருந்த ஒரு நபர் நாட் கில்ட்டி அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது அவர் குற்றமற்றவர் அப்படின்னு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. இது என்னடா புதிய வம்பா போச்சு. இப்போ இந்த நாட்டிலையெல்லாம் அரபு நாட்டிலையெல்லாம் போதைப் பொருள் வச்சுருந்தா மதுபானம் வச்சுருந்தா பிடிப்பாங்களே, பிடிச்சிட்டு கைது பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தா விட்டுட்டாங்க. அதை எப்படி விட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்றத இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். மதுபான கடத்தல் குற்றச்சாட்டில் குவைத் நபர் விடுவிக்கப்பட்டார். 12 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜூன் 15 விற்பனை செய்யும் நோக்கத்துடன் 12 மது பாட்டில்களை வைத்திருந்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடிமகனை சிறு குற்ற நீதிமன்றம் விடுவித்துள்ளது என அல் சாயா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தனது தீர்ப்பில் விற்பனை செய்யும் நோக்கம், இதற்கான உறுதியான ஆதாரம் இல்லாததையும், அந்த மது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவே வைத்திருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டி, தெளிவான சட்ட அடிப்படை இல்லாமல் குற்றமோ தண்டனையோ இல்லை என்ற சட்ட கொள்கையை நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் அந்த நபர் தனிப்பட்ட பாவனைக்காக மது பாட்டில்கள் வைத்திருந்தார். அதை விற்கிறதோ அல்லது அதை எங்கேயும் கொண்டு போகிறதுக்கோ, ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ இல்லை அதை வெளியில் எங்கேயும் கொண்டு போகிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்றத பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது நீதிமன்றம். கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த மது பாட்டில்களை அவரிடமிருந்து பறிமுதல் பண்ணினதுக்கான கேஸை மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சிறையில் வைக்கலை. உடனடியாக அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி அவரை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவர் விற்கிறதுக்காக வைத்திருந்தார். அதாவது அவர் அதை விற்பனை செய்தார். இத்தனை பேர் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருந்திருக்குது. இந்த மது பாட்டில்களில் அவர் லாபம் பார்த்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் வழக்கறிஞர் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் பண்ணின இவருடைய தரப்பு வக்கீல் வாதாடி இருக்கிறாரு. இந்த மாதிரி அந்த வாதாட்டத்தின் பிரதிபலனாக இவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நிறைய இன்னைக்கும் குவைத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொய் கேஸ். அதாவது சில வீடுகளில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், என்னுடைய பாபா எனக்கு பொய் கேஸ் போட போகிறாங்களாம். அதாவது நான் ஏதாவது திருடிட்டேன், இல்லை நான் ஏதாவது பண்ணிட்டேன், நான் இப்படி ஏதோ பண்ணிட்டேன், ஏதாவது இல்லீகலாக வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு பொய் கேஸ் போட போகிறாங்க, இல்லை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறீங்க. அன்பார்ந்த உறவுகளே, இவங்க என்னதான் உங்களுக்கு மேலே 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 பொய் கேஸ் போட்டாலும் சில நேரங்களில் இங்கே விசாரணை நடக்கும்போது விசாரணையில் ஆதாரத்தோடு அவங்களுக்கு நிரூபிக்க முடியாத பட்சத்தில் நீதிமன்றம் உங்களை தண்டிக்காது. அதற்கு உதாரணமே நான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் என்னுடைய பாபாவினுடைய மிகப்பெரிய ஒரு பக்கபலம். சரி, அவங்க நினச்சா உள்ளத்துக்கு வச்சிருக்கலாம். என்னோட கேஸ் தேச துரோக குற்றம் அப்படின்ற ஒன்று மெயினாக புஷ் பண்ணி போட்டாங்க. ஆனால் நான் செஞ்சது எந்த ஒரு தேசத்துக்கான துரோகமும் இல்லை. நான் இந்த நாட்டில் நீங்கள் போட்ட சட்டத்தை தான் எடுத்து மக்களுக்கு போனஸ் அப்படின்ற ஒன்று, நீங்கள் போட்டிருக்கிற அதே சட்டத்தை தான் நான் மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் அப்படின்றது என் தரப்பு வாதாட்டங்களில் தான். அதுக்கு பிறகு அவங்க நீதிபதிகளும் அதை கண்காணித்து எல்லாத்தையும் அலசு ஆராய்ஞ்ச பிறகு அதே மாதிரி சிஐடியால், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டால் எல்லாமே என்னுடைய ஃபோன் என்னையெல்லாம் கொண்டு போனாங்க இல்லையா, இன்டர்கோட் பண்ணாங்க இல்லையா, செக் பண்ணி என்னோடய ஃபோன்லாம் செக் பண்ணி எல்லா விசாரணையும் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய பக்க தரப்பு இது என்ன டீட்டெயில்ஸ் என்ன, நான் கில்ட்டியா நாட் கில்ட்டியா அப்படின்றது அவங்க பக்க தரப்பு நியாயத்தை அவங்க எடுத்து சொன்னாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்த அளவில் நான் இங்கே இந்த நியூஸில் எந்த ஒரு மக்களை குழப்புற மாதிரி நியூஸ் போட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கு எதிரான நியூஸ் போட்டும் இல்லை, இந்த நாட்டில்
மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எதிராக நான் எந்த ஒரு தேச துரோகமும் இதில் செஞ்சில்லை அப்படின்றத அவங்க பார்த்த பிறகு அவங்களும் அவங்களுடைய அறிக்கையை கொடுத்த பிறகு தான் வழக்கு ரன்னிங்கில் இருக்குது. சில கேஸில் வந்து பயண தடை விதிக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் நான் வெளியே இருக்கிறேன். ஆனால் இப்போ சட்டம் வந்து இவங்களுக்கு மட்டுமே தான் வளைந்து கொடுக்கணும்னா எனக்கு எதிராக கேஸ் போட்ட அத்தனை கோயத்தையும் இந்நேரம் சந்தோஷமாக தெரிஞ்சிருக்கணுமே, நான் ஜெயிலில் இருந்திருக்கணும். சரியான முறையில் விசாரித்து அதை ஆராய்ந்து பார்த்துட்டு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. சில நேரங்களில் தீர்ப்புகள் நம்மளுக்கு எதிராக வருமோ அப்படின்னு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சாதாரணமாக யாராவது உங்களை போதை பொருளை வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், இந்த நாட்டை பொறுத்த வரையில் இந்த நாட்டில் ஒரு டெஸ்ட் ஒன்று கட்டாயமாக எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மேலே கோபக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா சிலர் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களில் யாராவது இவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் இவனை நாட்டை விட்டு கடத்தணும், இவனுக்கு ஆப்படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்துடலாம். அல்லது நடக்கிறதுக்கான விக்டமாக கூட நீங்கள் இருந்துடலாம், பாதிக்கப்பட போகிறவராக கூட இருக்கலாம். சாதாரணமாக நீங்கள் வண்டியில் போகிறீங்க, வண்டியில் போகும்போது வண்டிக்குள்ளே ஒரு போதைப் பொருள் பார்சல் ஒன்று கிடக்குது. உதாரணத்துக்கு ஒரு கஞ்சா போதைப் பொருள் அல்லது மதுபான போதைப் பொருள் இல்லை ஏதாவது ஒரு வகையிலான போதை இருக்குது. உங்களை வந்து வண்டியை நிப்பாட்டி பிடிக்கிறாங்க. பிடிச்சா செக் பண்ணி பிடிக்கிறாங்க. ஏதாவது துப்பு கொடுத்து தான் பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். உடனே எக்ஸாக்டான இடத்துல இருந்து பொருளை எடுக்கிறாங்க. எடுத்து உங்களை இந்த மாதிரி நீங்கள் போதைப் பொருள் வச்சுருந்ததுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணினாலும் நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை ஒரு வக்கீல் மூலமாக சரி எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை அரசு தரப்பால் உங்களுக்குண்டு ஒரு தருவாங்க, வக்கீல் ஒன்று தருவாங்க. இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரையில் அதுதான் ரூல்ஸ். இப்போது நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கலாம். என்ன நீங்கள் பரிசோதனை பண்ணலாம், என்ன நீங்கள் சோதனை பண்ணலாம். நான் வந்து போதை எடுத்திருக்கிறேன்னா, இந்த போதைக்கு நான் அடிமையாகி இருக்கிறேன்னா, இந்த போதைக்கு நான் அடிக்ட் ஆகி இருக்கிறேன்னா, இந்த போதையை நான் பாவிச்சிருக்கிறேன்னா, இதுக்கு முதல் என்ன நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் பாவிச்சதே இல்லை அப்படின்னு வாதாடும்போது நாட் கில்ட்டி. அதை செக் பண்ணி சரியாக செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், உடனே உங்களுக்கான விடுதலை கிடைச்சிரும். அதனால் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, யாராவது எதையாவது வச்சு பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு. அதே மாதிரி போதைப் பொருள் பாவனையாளர்களோடு இருக்கக்கூடிய உறவு முறைகளை தவிர்த்துக்கோங்க. இந்த வியாபாரிகள் சிலர் வந்து நீங்கள் எப்போயாவது ஒரு நாள் அடிச்சிருப்பீங்கனாலும் கூட சில நேரங்களில் அந்த வியாபாரிகளோட சேர்த்து வச்சவங்களை பிடிக்கும்போது அந்த சொல்லுவாங்க இல்லையா, பனைமரத்துக்கு கீழேருந்து கல் குடித்தாலும் ஒன்று தான், பால் குடித்தாலும் ஒன்று தான், ஆனால் பேர் குடிகாரம் தான். அது மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா, வாதாடி நான் அவர் விற்கிறதுக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காக நோக்கத்துக்கோ கொண்டு வரல, அவர் சொந்த பாவனைக்கு வச்சுருந்துருக்கார் அப்படின்னு சொன்னதால் நாட் கில்ட்டி. விடுதலை. 12 மதுபோதல் வச்சுருந்த நபர். அரபு நாட்டில் சட்டங்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.